இன்றைய பார்வையில் தைரியத்தோடு தமிழையும் வளர்த்த தமிழ் கடவுள் முருகன் தைப்பூச திருநாள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. மலேசியாவில் இந்துக்களின் முக்கிய சமய நாளாக தைப்பூச திருவிழா விளங்குகிறது. நாடளாவிய நிலையில் பல ஆலயங்களில் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் மலேசியாவின் தாய் கோயிலான பத்துமலை திருத்தலம் அதிகமானோரே இருக்கும் முருகன் திருத்தலமாக அமைந்துள்ளது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை வீடுகளுக்கு அடுத்து 7ஆம் படை வீடாக பத்துமலை திருத்தலம் திகழ்கிறது. உலகின் இதர நாடுகளில் இல்லாத தனிச்சிறப்பு இந்நாட்டில் தைப்பூசம் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் சில மாநிலங்களில் பொது விடுமுறை வழங்கப்படுகின்றது. இம்முறை 3 நாள் தொடர்ச்சியாக விடுமுறை இருந்ததால் பத்துமலையில் அலையலையாய் பக்தர்கள் திரண்டனர். ஜனவரி 27ஆம் தேதி நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பத்துமலையில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குகையினுள் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டனர். பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் திருநாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தைப்பூச திருநாளில்தான் ஞானவேல் வழங்கினார். இந்த வேலினை ஆயுதமாக கொண்டே முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றினார். அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்தி நீங்கி நன்மைகள் பிறக்கும் என்பது ஐதீகம். இந்த ஐதீகத்தில் தைப்பூச திருநாளில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். தைப்பூச திருவிழாவின் தொடக்கமாக முதல் நாள் நள்ளிரவு மணி 12 வாக்கில் ஜலான் துன் HSLயில் உள்ள கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து வெள்ளி ரதம் பத்துமலை நோக்கி புறப்பட்டது. முருகப்பெருமான் வெள்ளி தெய்வானை சமேதராய் வெள்ளி ரதத்தில் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர் மாநில நகர்களை பவனி வந்தார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வெள்ளி ரதத்துடன் நடந்து பாத காணிக்கை செலுத்தினர். பக்தி பாமாலைகள் ஒலிக்க வழிநெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபட்டனர். தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் ரதத்தோடு நடந்து வரும் பக்தர்களுக்கு உணவையும் நீரையும் வழங்கி அவர்களின் பசியையும் தாகத்தையும் தீர்த்தனர். தைப்பூச திருவிழா அன்று ஆற்றங்கரையிலிருந்து பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தி 272 படிகளை கடந்து வேலவனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். என் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், அதுக்காக வேண்டிக்கிட்டு காவடி எடுக்கிற அளவு குத்தி காவடி எடுக்கிறேன். நான் 8 வருஷமாக காவடி எடுக்கிறேன். நான் கிளாங்லேருந்து வந்திருக்கேன். இது என்னோட சொந்த மன திருப்திக்கும் என்னோட குடும்பம் எல்லாத்தோட உடல் நலத்துக்கும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வருஷம் நான் கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை. ஸோ இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வருஷம் எடுத்திருக்கேன். இந்துக்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதை பார்ப்பதற்காகவும் முருகனை வழிபடவும் வெளிநாட்டவர்களும் இங்கு திரண்டனர். I'm first to see something like that. It's very nice festival. So it's a lot of people, very crowded. பத்துமலையில் பக்தி மனம் நிறைந்திருந்த சமயத்தில் நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீர்குலைக்கும் வண்ணம் சிலர் நடந்து கொண்டது வருத்தமளிக்கும் விஷயம் என்பதோடு சமுதாயத்திற்கு அவலத்தையும் தேடித் தருகிறது.
இளைஞர்கள் வழிபாட்டு தலத்துக்கு ஏற்புடைய ஆடைகளை அணியாதது ஒரு புறம், மறுபுறம் ஊதல்களைக் கொண்டு சத்தத்தை எழுப்பியது மற்றும் பத்துமலை வளாகத்தில் இந்திய ஆடவர்கள் மது அருந்தியது போன்ற செயல்கள் வருந்தச் செய்கின்றன. நம்முடைய வாழ்க்கை முறை நவீனமயமாக இருக்கலாம், ஆனால் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உரிய இடத்தில் கடைப்பிடிப்பது ஒவ்வொருவருடைய கடப்பாடாகும். நமது தோற்றம், நடத்தை நமது சமூகத்தின் மாண்பின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து இனிவரும் சமய விழாக்களில் நமது இளைஞர்கள் செயல்படுவார்கள் என எதிர்பார்ப்போம்.